ஆறாம் குறள். ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்புடைத்து. ஆமை போல் ஒருமையுள் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்புடைத்து. ஆமை என்றாகிவிட்டது. அது கெட்டி ஓடு. அந்த கெட்டி ஓட்டுக்குள்ள அது தீங்கு செய்யறவன அது கண்ணால நோட்டம் விட்டுரும். அந்த முட்டை கண்ணா இருக்கும் அதுக்கு, ஆமைக்கு. அது நோட்டம் விட்டுரும். இவன் கள்ளத்துக்கு போட போறான்னு தெரிஞ்ச உடனே டபக்குன்னு 4 கால்களையும் தலையும் உள்ள இழுத்துக்கும். அது கீழே குனிஞ்சிட்டு திரும்பி பார்த்தான்னா அந்த ஆமை தெரியாது. அது ஒரு கல்லு மாதிரி இருக்கும். இந்த மனிதனால் ஆபத்து வரும் என்று தெரிந்த அந்த ஆமையானது தன்னுடைய தலையையும் 4 கால்களையும் தன்னுடைய ஓட்டுக்குள் எவ்வாறு பாதுகாப்பாக உள்ளே இழுத்துக் கொள்கிறதோ, ஏ மனிதா, உன்னுடைய ஐம்பொறிகளையும். ஆபத்து யாரால வரும்? உன்னாலே உனக்கு வரும். உன்னாலதான் மிருகங்களுக்கு வரும். உன்னாலதான் பிற உயிரினங்களுக்கு ஆபத்து வரும். உனக்கு யாரால வரும்? உனக்கு உன்னாலே வரும். எங்க கணியன் பூங்குன்றன் சொன்னாருமாங்க, தீதும் நன்றும் பிறர் தர வாரா. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. உன்னாலே உனக்கு வரும். அதனால ஒரு ஆமையை எடுத்துக்காட்டு சொல்லுகிறார். அது எப்படி தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக தலையையும் 4 கால்களையும் ஆக 5 உறுப்புகளையும் உள்ளே இழுத்துக் கொள்கிறதோ, அதே போல் மெய் வாக்கு, மெய் வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லுகிற 5 பொறிகளையும் புலன்களின் வழி அதிகமாக ஈடுபட்டு நீ ஒழிந்து போகாதேடா மனிதா என்று இந்த குறள் மூலமாக சொல்லுகிறார். சென்ற விடத்தால் செலவிடா தீதூரி நன்றின் வாழ்விப்பது. பகுத்தறிவை பயன்படுத்துறது இல்லை. பகுத்தறிவுனா என்னன்னு தெரியல. என்னமோ கடவுள் இல்லைங்கிறதா பகுத்தறிவு நினைச்சுக்கிட்டு இருக்கான். பகுத்தறிவுங்கிறது கடவுள் இல்லை என்று சொல்வதில்லை. எப்பொருள் மெய்ப்பொருள்ல வரும் 36வது அதிகாரத்துல சொல்ல போறோம். எப்பொருள் எத்தன்மை தாயிடம் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்பதை உன்னுடைய புத்தியை தீட்டு அறிவை விளக்கமாக கொண்டு வா. அதான் சரி. எழுமையும் ஒருவருக்கு அமைந்த 7 பருவத்தில் என்று வேண்டுமானால் வைத்துக் கொள்ளுங்கள், 7 பிறப்புகள் என்று வேண்டுமானால் வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு வள்ளலார் சொல்லுகிறார் 7 விதமான பருவங்கள். இப்ப நடப்புலேயே குழவி பருவம், சிறுவர் பருவம், இளைஞர் பருவம், பேரிளம் பருவம், முதிய பருவம் என்று ஒரு 7 படிவ பருவங்களை ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக சொல்லுகிறார் வள்ளலார். அதே போல அப்படியும் வைத்துக் கொள்ளலாம். இது ஒரு விதமான பொருள். இது ஒரு இப்படிதான் பண்ணணும்னு இல்லை. இன்னொருத்தர் எழுகின்ற பிறவி தோறும் என்கிறார். இன்னொருத்தர் 7 பிறப்புங்கிறார். எழுமையும் ஏமா புடைத்துங்கிறத எழுமையும் என்பதற்கு இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு பொருள் சொல்லுகிறார்கள். இதையும் எத்தன்மை தாயினும் உன்னுடைய அறிவு என்ன சொல்லுகிறதோ அப்படின்னு எடுத்துக்கொள். அவ்வளவுதான். யாராருக்கு இதை படிக்கிறவங்களுக்கு யாராருக்கு எப்படி தோணுதோ அதை அப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்பதைத்தான் இங்கே சொல்லுகிறார். ஏமாற்பு என்பதுதான் ஏமாப்பு என்று வந்தது. இப்படின்னா என்னன்னா பாதுகாப்பு. ஏமாற்பு என்றால் பாதுகாத்துக் கொள்ளுதல். அந்த ஆமையானது எவ்வாறு தன்னுடைய 5 உறுப்புகளையும் பாதுகாத்துக் கொள்கிறதோ ஓட்டுக்குள் எடுத்து, அதுபோல் ஏ மனிதா, உன்னாலேயே உனக்கு ஆபத்து வருகிறது. எப்படி நீ அதிகமாக நுகர்ச்சி உடையவனாக இருக்கிறாய், அதிகமாக நுகர்கிறாய், அதிகமாக பார்க்கிறாய், அதிகமாக கேட்கிறாய். கேட்பதனால வராது, தீயதை கேட்டாதான் வரும். அதிகமாக உண்கிறாய், அதிகமாக பேசுகிறாய். அதிகமாக பேசுகிறாய்னா தப்பா பேசுறதுதான். இதெல்லாம் அடக்கமா இருந்துக்கோ என்று சொல்வதுதான் இந்த ஏமார்ப்பு பாதுகாத்துக் கொள்ளுதல். எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால், அந்த ஆமை எப்படி பாதுகாத்துக் கொள்கிறதோ அதுபோல் நீ பாதுகாத்துக்கொள். ஒரு பிறப்பில் ஆமை போல் 5 பொறிகளையும் அடக்கியாள வல்லநாயன் அவ்வல்லமை அவனுக்கு 7 பிறப்புகளிலும் காப்பாக அமையும் என்பது ஒரு பொருள். எழுகின்ற பிறவி தோறும் என்று ஒரு பொருள். இந்த பிறப்பிலேயே 7 பருவத்தையும் சரியாக கடக்க வேண்டும் என்பது ஒரு பொருள். எப்படி வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளுங்கள். ஆக 6ஆம் குறள், ஒருமையுள் ஆமை போல் 5 அடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்து. 7 யாகா வாராயினும் நாகாக்க கா வாக்கால் சோகாப்பர் சொல் இழுக்குப்பட்டு. இதுல சோகாப்பருங்கிற
ஒரு சீருக்கு மட்டும்தான் பொருள் தெரியாது, மற்ற எல்லாத்துக்கும் தெரியும். யாகாவாராயணம் யாரா இருந்தாலும் இதுக்காக பொருள் சொல்லுமா? நாகாக்க நாக்கை காத்துக்கொள். காவாக்கால் யாகவாராயன்னு சொல்லிட்டாரு, நாகாக்கன்னு சொல்லிட்டாரு, நாவை காத்துக்கொள்ளுன்னு. காக்க மாட்டேன் அப்படின்னா சொல்லிழுக்கப்பட்டு சோகாப்பர். உன்னுடைய வார்த்தைகளினாலே தவறுகள் ஏற்பட்டு நீ துன்பமடைவாய். சோகாப்பர்னா துன்பமடைவாய் என்று. சோகு ஆற்பர் சோகாற்பர். சோகுனா துன்பம், நீண்ட துன்பம், பெரிய துன்பம். உன்னுடைய வாயால நீ கெட்டுவ என்றுதான் இங்கே திருவள்ளுவர் மிக எளிமையாக சொல்லுகிறார். இந்த சோகாப்பர் என்கிற சொல்லுக்கு மட்டும் பொருள் தெரிந்தால் போதும், மீதி எல்லாம் தெரியும். யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. சொல்லிழுக்கப்பட்டு சோகாப்பர். உன்னுடைய வார்த்தையிலே ஏற்பட்டிருக்கின்ற குற்றத்தின் காரணமாக நீ துன்பமடைவாய். மிக எளிமையாக சொல்லுகிறார். எண்ணத்தால் ஏற்படும் குற்றம், சொல்லால் ஏற்படும் குற்றம், செயலால் ஏற்படும் குற்றம். இந்த 3 குற்றங்களுள் இடையே நிற்பதான் குற்றமாம் பெருங்குற்றம். சொல்லால் ஏற்படும் குற்றம், எண்ணத்தால் ஏற்படும் குற்றம் வரும்போதே அதை அடக்கிடணும் எண்ணத்தை. அப்படி இல்லைன்னா சொல்லுல வந்துருச்சுன்னா தடுமாற்றம் தான். செயலால் ஏற்படும் குற்றம். இந்த 3 குற்றங்களிலே இடையிலே வருகிற சொல் குற்றமே உன்னை கெடுதல் உண்ணக்கூடிய நிலைக்கு கொண்டு சேர்த்து விடும் என்பதனாலே யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல் இழுக்கப்பட்டு. குறள் எண் 8. ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்றாகாது ஆகிவிடும். ஒரு தீய சொல், ஒன்றானும் தீச்சொல், ஒரு தீய சொல்லின் பொருளால் உண்டாகும் தீமை பொருட்பயன் உண்டாயின் நன்றாகாது ஆகிவிடும். அதன் அளவிலே அமையாமல், பொருட்பயன் உண்டாயின் அதன் அளவிலே அமையாமல் நல்லவையாக சொல்லப்பட்ட பற்பல சொற்களின் நற்பயன்களையும் அழித்து முற்றிய கேடனாக்கிவிடும். நீ எவ்வளவோ நல்லது சொல்லியிருப்ப, ஆனா அந்த ஒரு சொல் ஏனையவற்றையும் தீமையுடையவனாக ஆக்கிவிடும். ஆகையினால எச்சரிக்கையாக யாகாவாராயினும் நாகாக்க என்பதை போல ஒரு சிறு பிழையினாலே அந்த ஒரு சொல் உன்னை கெடுதலுடையவனாய், ஒரு கூடை பழத்திலே ஒரே ஒரு அழுகிய பழத்தை வைத்து விட்டால் மொத்த கூடம் ஒரு நாள் திறக்கவில்லை என்றால் ஒவ்வொன்றும் அடுத்து அடுத்து பரவிவிடும், தீமை பரவிவிடும், அந்த கனிகள் அனைத்தும் அழுகிவிடும் என்பதனால அதை எடுத்து விட வேண்டும். அந்த கூடையிலிருந்து எல்லாவற்றையும் எடுத்து பார்க்கிற போது அதை எடுத்து தூர எறிந்து விட வேண்டும். இல்லை என்றால் முழுமையும் நட்டமாகிவிடும். அதுபோல் நாம் பேசுகிறது எவ்வளவு வக்கனையாக அழகாக சிறப்பாக பேசினாலும் ஒரே ஒரு தீ சொல் வந்துவிட்டால் அது மொத்தத்தையும் அழித்துவிடும் என்பதுதான். ஒரு தீக்குச்சியானது எப்படி அழிக்கவும் செய்யும், ஆக்கவும் செய்யும். ஆக்குவது என்றால் உணவாக்குவது, அழிப்பது என்றால் ஊரையே அழிப்பது, காட்டையே அழித்துவிடும். மிகப்பெரிய காடுகள், புல் பூச்சி பூண்டு எல்லாம் அழிந்துவிடும், மரங்கள் மட்டைகள் அனைத்தையும் அழித்துவிடும் ஒரு தீக்குச்சி. அதே போல ஒன்றானும் தீச்சொல் பொறுப்பயன் உண்டாயின் நன்றாக ஆகிவிடும் என்பதை இந்த குறள் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். 9வது குறள். தீயினால் சுட்டவும் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவடு. இங்கே புண் என்பது ஆறிவிடும், வடு என்பது ஆறாது. இந்த வடு எப்படி ஏற்படும் என்றால் மனதிலே காயம் ஏற்படும், அந்த காயம் ஆறாது என்பதைத்தான் இந்த 8, 9வது குறள்களிலே சொல்லுகிறார். அடுத்து 10வது குறள். கதம் காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து. இந்த குறளை இங்க எதுக்கு வச்சாரு? வெகுளாமையில சொல்ல வேண்டிய குறளை, கோபம், கதம்னா கோபம், அப்படியே பொங்கிட்டு வருது கோபம். தன்னை பற்றி யாராவது ஏதேனும் சொல்லிவிட்டாலோ அல்லது வேறு ஏதேனும் இவருக்கு குறைபாடு இருந்தாலோ அப்படியே பொங்கிட்டு வருது பாருங்க, அதான் கதம். கதம் காத்து கற்றடங்கள். என்ன கத்துக்கணும்? இந்த கோபம் ஏற்பட்டால் அது தன்னுடைய உடலுக்குத்தான் கேடு சூழும் என்பதை கற்று அடங்கல்
இந்த நீதியை, இந்த வாழ்க்கை முறையை கற்று அடங்கல். இந்த அடங்கல் தான் அடக்கமுடைமையினுடைய முத்தாய்ப்பாக இங்க வச்சிருக்கிறார். கோபப்படாதே, கோபப்படாதே, ஆற்றுவான் செவ்வி. அப்படி இருக்கிறவனுடைய செம்மையாக வாழ்பவனை தேடிக்கிட்டு வந்து அறம் உதவி செய்யுமா. இப்படி அற்புதமா சொல்றாரு பாருங்க. ஆற்றில் நுழைந்து அறம் பார்க்கும். அறம் நம்மள ஒவ்வொரு மனிதனையும், ஒவ்வொரு உயிரையும் அது சூழ்ந்து கொண்டே இருக்கும் என்கிற செய்தியைத்தான் இந்த குறள் மூலமாக, கதம் காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம் பார்க்கும் ஆற்றில் நுழைந்து, இந்த குறளுக்கு 84 179 18. மீண்டும் சொல்றேன், குறிச்சிங்க. 84 179 204 1018. இந்த 4 குறள்களையும் இணைத்து படிக்க வேண்டும். இதனுடைய முடிந்த முடிவாக மீண்டும் குறளை பாருங்க. கதம் காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து. இதனுடைய முடிந்த முடிவு அடக்க வாழ்வு ஆக்கம் பெருக்கும். இந்த திரையில வரும்